எல்லோருக்கும் வணக்கம். இலங்கை நிர்வாக சேவைக்கு திறன் அடிப்படையில் ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சை 2024 இன்னும் ஒரு வழிகாட்டல் செயலமர்வில் சந்திக்கிறோம். 2024 ஆண்டு ஜூலை மாதம் 2ஆம் தேதி. இன்றைக்கும் பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் தொடர்பாக பேச இருக்கிறோம். இது பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் பற்றிய நிறைவு செயலமர்வாக இருக்கும். இதுவரையில் நாங்கள் இந்த புத்தகத்தினுடைய அல்லது பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் தொடர்பான 17 அத்தியாயங்களை பேசிட்டோம். இன்றைக்கு 18வது அத்தியாயத்தில் இருந்து 22வது அத்தியாயம் வரைக்கும் இந்த பகுதியை பார்த்துட்டு நேரம் கிடைக்குமாக இருந்தால் தாவன விதிக்கோவையில் இருந்து ஒரு அத்தியாயத்தை பார்க்கலாம் என்கிற எண்ணம் இருக்குது. இடமாற்றங்கள் தொடர்பில் அதிக அளவான கேள்விகள் கடந்த காலங்களில் வந்திருக்கு. ஒரு தடவை இடமாற்றத்தில் முழுமையாக 10 புள்ளிக்கு கேள்வி வந்திருக்கு. அதே போல் விடுவித்தல்களில் கேள்வி வந்திருக்கு. அப்போ வந்தால் திரும்ப வராதுன்னு நினைக்கக்கூடாது. இடமாற்றங்கள் தொடர்பாக முதலாவது இதுக்குள்ளே பார்க்க வேண்டியது 246வது ஆர்டிக்கல். இடமாற்றங்களில் 4 வகை. இப்படி கேட்கக்கூடாதுண்டில் எல்லாமே கஷ்டமான கேள்வி கேட்பாங்க. இல்லை தானே. இடமாற்றத்தின் 4 வகை. வருடாந்த இடமாற்றங்கள், சேவையின் தேவைகளின் பேரில் செய்யப்படுகிற இடமாற்றங்கள், ஒழுக்காற்று காரணங்களின் மீது செய்யப்படும் இடமாற்றங்கள், அரசாங்க உத்தியோகத்தர்களால் விடுக்கப்படும் வேண்டுகோள்கள் மீது செய்யப்படும் இடமாற்றம் அல்லாத இடமாற்றம், வருடாந்த இடமாற்றம் அல்லாத இடமாற்றம். இப்போ இந்த 4 வகையான இடமாற்றங்கள் இருக்குது. வருடாந்த இடமாற்றம் சேவையின் தேவையின் பேரில் செய்யப்படுகிறது, ஒழுக்காற்று காரணங்களுக்காக செய்யப்படுகிறது, அரசாங்க உத்தியோகத்தர்களின் வேண்டுகோளின் பேரில் செய்யப்படும் வருடாந்த இடமாற்றம் அல்லாத இடமாற்றம் என்ற 4 வகையான இடமாற்றங்கள் இருக்குது. இந்த முறை இது இபி எக்ஸாமுக்கு கேட்டிருந்தாங்க அந்த டிஓ பிள்ளைகள்கிட்ட. அடுத்தது 247வது ஆர்டிக்கலுக்குள்ள 2 விதமாக அந்த கேள்வியை உடைச்சி கேட்குறேன். நாங்கள் பார்க்குற நேரத்தில் அந்த வித்தியாசத்தை தெரிஞ்சு கொள்ளணும். இந்த முதல் 5 விடயங்களும் ஒரு கேட்டகரி, ஒரு வகையாகவும், கீழே இருக்கிற 6 தொடக்கம் 8 வரையிலான 3 விடயங்களையும் இன்னொரு வகையாகவும் கேட்குறேன். அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவரை இடமாற்றம் செய்வதன் மூலமாக நிறுவனம் அடைய எதிர்பார்க்கிற இலக்குகள் என்று கேட்டால் மேலே இருக்கிற 5ல் தான் எழுத வேணும். உத்தியோகத்தருக்கு பெற்றுக் கொடுக்க எதிர்பார்க்கப்படுகிற விளைவுகள் என்று சொன்னால் கீழே இருக்கிறது எழுதணும். பொதுவாக கேட்டால் 8ஐயும் எழுதலாம். அவங்கள்ட்ட எப்படி கேட்பார்கள்னு தெரியும். கேட்குற போது தெளிவாக இருக்கும். நிறுவனம் அடைய எதிர்பார்க்கும் குறிக்கோள்கள் அல்லது அலுவலருக்கு பெற்றுக் கொடுக்க எதிர்பார்க்கப்படுகிற விடயங்கள். அலுவலருக்கு பெற்றுக் கொடுக்க எதிர்பார்க்கப்படும் விடயங்கள் என்று சொல்லுங்கள், அல்லது அலுவலர் அடைய எதிர்பார்க்கும் குறிக்கோள்கள் என்று சொல்லுங்கள். என்ற நிறுவனம் ஒன்றில் உள்ள வெற்றிடத்தை நிரப்புவதற்கு, நிறுவனத்தின் நிர்வாக தேவையை நிறைவு செய்வதற்கு, நிறுவனம் வினைத்திறன் மற்றும் உற்பத்தி திறன் ஆக்கத்திறன் ஆகியவற்றை மேம்படுத்துவதற்கு, ஒழுக்காற்று நடைமுறைக்கான தேவைகளை நிறைவு செய்வதற்கு, ஒழுக்காற்று கட்டளையை நடைமுறைப்படுத்துவதற்கு என்று எழுதினோம் என்றால், அதே போல் உத்தியோகத்தர் அடைய எதிர்பார்க்கும் குறிக்கோள்கள் அல்லது உத்தியோகத்தருக்கு பெற்றுக் கொடுக்க எதிர்பார்க்கும் குறிக்கோள்கள் என்றால் கீழே இருக்கிறது. அவருக்கு பரந்த துறையில் அனுபவம் பெறுவதற்கு சந்தர்ப்பம் வழங்குவது, தொழில்சார் அபிவிருத்திக்கும் அவருடைய தேர்ச்சிகளை மேம்படுத்துவதற்கும், கரியர் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் அல்ல இம்ப்ரூவ்மெண்ட் என்று சொல்லுவோம். உத்தியோகத்தர் அனுபவிக்கும் சொந்த கஷ்டங்களுக்கு நிவாரணம் அளிப்பது. இப்போ இந்த விடயத்தை பார்த்துக்கொள்ள வேண்டும். இந்த 248வது ஒரு புற தெரியாததில்லை நாடு நிறைய கஷ்டப்படுது. நீங்கள் உங்களோட அலுவலகங்களில் இந்த விஷயத்தை சொல்லுங்கள். 248, 257 இந்த 2 உறுப்புரைகள் இருக்குது பிஎஸ்சி ரெகுலேஷனில் என்றது தெரிஞ்சாலே பெரிய வெற்றி. சரிதானே. இடமாற்ற கட்டளை வழங்கப்பட்ட உத்தியோகத்தர் தொடர்பில் ஒரு நிறுவன தலைவர், திணைக்கள தலைவர், அமைச்சு செயலாளருக்கு ஒரு பொறுப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. உரிய திகதியில் அவர் புதிய சேவை நிலையத்தில் கடமைகளை பொறுப்பேற்பதற்கு ஏற்ற வகையில் விடுவிப்பது அவர்களுடைய பொறுப்பு என்று சொல்லப்பட்டிருக்கு. இது கனவேருக்கு தெரியாது. சரியா. அது கேள்வி நாட்டிலும் பரவாயில்லை. இப்படி ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. எங்களுக்கு இது 140, 248 இப்படியான உறுப்புரைகள் இருக்கிறது கனவேருக்கு தெரியாது. அதை தெரிஞ்சு வச்சிருக்கிற நல்லது. இப்படி இருக்குது என்று சொல்லி. சரி, நாங்கள் இந்த 4 இடமாற்றங்கள் தொடர்பாக அழகாக பார்க்க வேணும்.
வருடாந்த இடமாற்றம், சேவையின் தேவையின் பேரில் செய்யப்படும் இடமாற்றம், ஒழுக்காற்று காரணங்கள் மீது செய்யப்படும் இடமாற்றம், அரசாங்க உத்தியோகத்தர்களால் விடுக்கப்படும் வேண்டுகோள்கள் மீது செய்யப்படும் வருடாந்த இடமாற்றம் இல்லாத இடமாற்றம். இந்த 4 இடமாற்றங்களை நாங்கள் பார்க்க வேணும். அதில் வருடாந்த இடமாற்றம் தொடர்பாக நான் உங்களுக்கு ஒரு சார்ட் ஒன்று முன்னுக்கு சொல்லுகிறேன். அந்த படிமுறைகள் எங்களுக்கு தெரிஞ்சால் நல்லது. அது தெரிஞ்சால்தான் இதை விளங்கிக் கொள்வதற்கு அழகாக இருக்க. இதில் இருக்குது, அந்த படிமுறைகள் எல்லாம் இருக்குது. ஆனால் நான் அதுக்கு முன்னுக்கு ஒரு அந்த சமரியை உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவதாக வருடாந்த இடமாற்றத்தில் முதல் நடக்கிறது வருடாந்த இடமாற்ற குழுக்கள் நிறுவப்படுதல். முதலாவது சம்பவம் வருடாந்த இடமாற்ற குழுக்கள் நிறுவப்படுதல். இது எப்போ நடக்க வேண்டும் என்றால் ஜூன் மாதம் 1ஆம் திகதி. ஜூன் மாதம் 1ஆம் திகதிக்கு முன்னர். ஜூன் மாதம் 1ஆம் தேதி ஒரு சனிக்கிழமை வருமாக இருந்தால் அதுக்கு முன்னுக்கு செய்கிறோம். ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு முதல் இந்த இடமாற்ற குழு ஒன்று அமைக்கப்பட்டால் அதன் பின்பாக அது இடமாற்ற விண்ணப்பங்கள் கோரப்படும். அதுக்கு இடையில் சில விடயங்கள் இருக்குது. இந்த ஒரு மாதத்தில் அவர்கள் வேலை செய்வார்கள். அந்த வேலையை பற்றி நாங்கள் கதைப்போம். அடுத்தது இடமாற்ற விண்ணப்பம் கோரல். இது 2ஆவதாக இருக்கும். இது ஜூன் 30ஆம் தேதி. இப்போ ஜூன் 1ஆம் திகதி நான் சொல்லுகிறது அந்த திகதிக்கு முன்னர் என்று சொல்லி வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் ஜூன் 30. 3ஆவது விண்ணப்பம் பெறுதல், அதாவது விண்ணப்பங்கள் மூடப்படுதல். விண்ணப்ப முடிவு திகதி. 3ஆவது விண்ணப்ப முடிவு திகதி ஜூலை மாதம் 31ஆம் தேதி. இதுக்கு பிறகு இடமாற்ற விண்ணப்பங்களை, பெற்றுக்கொள்ளப்பட்ட இடமாற்ற விண்ணப்பங்களை இடமாற்ற குழுவிடம் கையளிப்பது ஆகஸ்ட் 10 நடக்க வரும். 4ஆவது சம்பவம் இடமாற்ற விண்ணப்பங்களை இடமாற்ற குழுவிடம் கையளிக்கிறது ஆகஸ்ட் 10 நடக்கும். அப்போ இடமாற்ற குழு இது தொடர்பாக ஒரு பட்டியலை தயாரிக்கும். அதை சொல்லுகிறது இடமாற்றம் பற்றிய அறிவித்தல். கட்டளை அல்ல, இடமாற்றம் பற்றிய அறிவித்தல். டிரான்ஸ்ஃபர் நோட்டீஸ் பப்ளிஷ் பண்ணுறது. இடமாற்றம் பற்றிய அறிவித்தலை வெளியிடுவது. அதே திகதியில் அந்த இடமாற்றம் பட்டியல் மீதான அல்லது இடமாற்ற முன்மொழிவு மீதான மீளாய்வு குழு ஒன்று நியமிக்கப்படும். நாங்கள் அதை அப்பீல் போர்டு என்று சொன்னாலும் உண்மையில் அது அப்பீல் போர்டு அல்ல, அது ஒரு ரிவ்யூ கமிட்டி தான். சரிதானே? அப்போது 5ஆவது சம்பவமாக 2 சேம் டைமில் நடக்க போகுது. நீங்கள் 5, 6 என்று வேணுமென்றா நினைச்சு கொள்ளலாம். இடமாற்றம் பற்றிய அறிவித்தல் வெளியிடப்படுதல். அதே தினத்தில் இடமாற்ற முன்மொழிவு மீளாய்வு குழு நியமிக்கப்படுதல். இது செப்டம்பர் 15 நடக்கும். செப்டம்பர் 15 இந்த விடயம் நடக்க போகுது. இந்த இடமாற்ற அறிவித்தலின் மீதான மீளாய்வு கோரிக்கையை சமர்ப்பிப்பதற்கு 14 கலண்டர் நாட்கள் வழங்கப்படும். செப்டம்பர் 15 அறிவித்தல் வெளியிடப்பட வேணும் என்று சொன்னால் செப்டம்பர் முடிகிற வரைக்கும் வச்சுக்கொள்ளும். இடமாற்ற அறிவிப்பின் மீதான மீளாய்வு கோரிக்கை சமர்ப்பிக்கப்படுவது 14 நாட்கள். இடமாற்ற அறிவித்தல் வெளியிடப்பட்டு இதுக்கு ஒரு படிவமும் இருக்கு. பின்னணைப்பு 15. பின்னணைப்பு 15 சமர்ப்பிக்க வேண்டும். இது நாங்கள் பின்னுக்கு படிப்போம், இருந்தாலும் நான் ஓர்டருக்கு சொல்லிக்கொண்டு வருகிறேன். பின்னணைப்பு 15 14 நாட்கள். இப்போ செப்டம்பர் முடிஞ்சு. அது தொடர்பான விதப்புரைகளை அந்த இடமாற்ற முன்மொழிவு மீளாய்வு குழு தன்னுடைய ரெக்கமெண்டேஷனை கொடுக்கிறது. 8ஆவது சம்பவம் என்ன? இடமாற்ற முன்மொழிவு மீளாய்வு குழு தன்னுடைய விதப்புரைகளை சமர்ப்பித்தல் அக்டோபர் 15 கொடுக்க வரும். அக்டோபர் 15 அவர்கள் அதில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் அது கொடுப்பார். இதை வச்சுக்கொண்டு வருடாந்த இடமாற்ற கட்டளை, இதுதான் டிரான்ஸ்ஃபர் ஆர்டர். அது முதல் வந்தது டிரான்ஸ்ஃபர் நோட்டீஸ், இடமாற்ற அறிவித்தல். இது இடமாற்ற கட்டளை. இது நவம்பர் மாதம் 1ஆம் தேதி. இதுக்கு பிறகு இடமாற்ற கட்டளைக்கு எதிராக மேன்முறையீடு செய்வதாக இருந்தால்
அந்த திகதியிலிருந்து 14 நாட்களுக்குள்ளாக மேன்முறையீடு செய்ய வேண்டும். நவம்பர் 1 இருந்து இடமாற்ற கட்டளை வழங்கப்பட்டிருக்கிறது என்றால் அவர் 14 நாட்களுக்குள்ள அதுக்கு பின்னிணைப்பு 16 பயன்படுத்த வேண்டும். மேன்முறையீடு செய்வதற்கு பின்னிணைப்பு 16. மீளாய்வு கோரிக்கையை சமர்ப்பிக்கிறதாக இருந்தால் அது முதல் சொல்லிட்டு பின்னிணைப்பு 15. இது பின்னிணைப்பு 16 மேன்முறையீடு செய்ய வேண்டும். 14 நாட்கள் வழங்கப்படும். இப்போ நவம்பர் 1 நவம்பர் 15க்குள்ளே அவர் மேன்முறையீடு செய்கிறார். மேன்முறையீட்டின் மீது தீர்மானம் எடுப்பதற்கு எடுக்கக்கூடிய நாட்கள் 15 நாட்கள். 15 நாட்களுக்குள்ள மேன்முறையீடு தொடர்பான தீர்மானம் அறிவிக்கப்பட வேண்டும். ஆக நவம்பர் முடிவில் அல்லது டிசம்பர் 1ஆம் தேதி அது தொடர்பான தீர்மானம் அறிவிக்கப்பட்டு விடும். மேன்முறையீட்டின் மீதான தீர்மானம் டிசம்பர் 1ஆம் தேதிக்கு முன்னர் அறிவிக்கப்பட்டுவிடும். இடமாற்றங்கள் நடைமுறைப்படுத்தப்படுவது ஜனவரி 1ஆம் தேதி. இப்போ இவ்வளவு விடயத்தையும் நாங்கள் இனி பார்க்க போகிறோம். சரிதானே? இடமாற்ற குழுக்கள் அமைக்கப்படுவதிலிருந்து இடமாற்றம் நடைமுறைப்படுத்தப்படுவது வரையிலான இந்த 12 படிமுறைகள். 12 படிமுறைகள் தொடர்பாகவும் எங்கள்கிட்ட திகதி கேட்டால் எழுதக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஞாபகம் வச்சிருக்க வேணும். இது ஒரு தொடர்ச்சியான ஒரு செயல்முறையாக நீங்கள் அதை சொல்லக்கூடிய அளவுக்கு, நான் முதலில் சொன்னது போல் ஒரு வருடாந்த இடமாற்றத்தை பற்றி ஒரு சிறிய சொற்பொழிவு ஒரு 5 நிமிடம் நீங்கள் நிகழ்த்தக்கூடிய மாதிரியாக அந்த திகதி ஜூன் மாதம் 1ஆம் தேதி தொடங்கி ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வரையில் இருக்கக்கூடிய அந்த 7 மாத காலப்பகுதி, அந்த ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோசஸ் பீரியட் செயற்பாட்டு காலம், அந்த செயற்பாட்டு காலம் தொடர்பாக அந்த கால எல்லைகளை பிரித்து சொல்லக்கூடிய மாதிரி ஒரு கால் இந்த ரெக்கார்டை திருப்பி பார்த்துக்கொள்ளுங்க. அல்லது புத்தகத்தில் இந்த விடயங்கள் இருக்குது, திருப்பி பாருங்கள், நான் திரும்ப சொல்லலை. சரி, அடுத்தது பாருங்கள். இந்த முதலாவது சம்பவம் இடமாற்ற குழுக்கள் அமைக்கப்படுதல். இந்த இடமாற்ற குழுக்கள் அமைக்கப்படுவது என்கிறது ஒவ்வொரு கேட்டகரிக்கும் 50 பேர் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் 50 பேரை விட குறைய இருந்தாலும் ஒவ்வொரு கேட்டகரி ஆஃபீஸர்ஸுக்கும் ஒவ்வொரு வகுதி அலுவலர்களுக்கும் தனித்தனியாக இடமாற்ற குழுக்கள் அமைக்கப்படலாம். இதில் கேட்கப்படுகிற முக்கியமான கேள்வி 250 3ஆம் பிரிவு கேட்கப்பட்டிருக்கு. 250 3வது பிரிவு கொஞ்சம் கவனம் எடுக்கணும். நாங்கள் வருடாந்த இடமாற்ற குழு அதனுடைய அங்கத்துவம் பற்றி எங்களுக்கு தெரிய வேண்டும். முதலாவது தொடர்புடைய அமைச்சு அல்லது திணைக்களத்தின் பிரதி தலைவர். பிரதி தலைவர் என்கிற பதவி இல்லாத சந்தர்ப்பத்தில் சிரேஷ்ட உதவி தலைவர். தொடர்புடைய அமைச்சு அல்லது திணைக்களத்தின் பிரதி தலைவர், அவ்வாறான ஒரு பதவி இல்லாத சந்தர்ப்பத்தில் சிரேஷ்ட உதவி தலைவர். இரண்டாவது, தொடர்புடைய அமைச்சு அல்லது திணைக்களத்தின் தாவன நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான சிரேஷ்ட அரசாங்க உத்தியோகத்தர். பெரும்பாலும் அது ஏஓவா இருப்பாங்க. சரிதானே? அமைச்சு திணைக்களத்தின் தாவன நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான சிரேஷ்ட அரசாங்க உத்தியோகத்தர். மூன்றாவது, இடமாற்றம் செய்யப்படுகின்ற சேவைக்கு அந்த சேவை வகுதி, அந்த ஆஃபீஸர்ஸ் கேட்டகரி இருப்பாங்க தானே, அதில் அந்த உத்தியோகத்தர்களுடைய எண்ணிக்கையில், அந்த சேவையில் பணியாற்றும் உத்தியோகத்தர்களுடைய எண்ணிக்கையில் 15% அல்லது அதற்கு மேற்பட்டவர்களை அங்கத்தவர்களாக கொண்ட தொழிற்சங்கத்தின் பிரதிநிதி, அல்லது முழு நேர நடவடிக்கைக்காக உத்தியோகத்தர் ஒருவர் விடுவிக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு தொழிற்சங்கத்தினரும் ஒரு பிரதிநிதி. ஒவ்வொரு தொழிற்சங்கம் முழு நேர நடவடிக்கைக்காக உத்தியோகத்தர் ஒருவர் விடுவிக்கப்படுவது தொடர்பாக நீங்கள் தொழிற்சங்கத்துக்குள்ளே படிப்பீங்க. இருந்தாலும் சொல்லுகிறேன், 500 பேருக்கு குறைவாக எண்ணிக்கையில் அங்கத்தவர்கள் இருந்தால் அந்த தொழிற்சங்க நடவடிக்கைக்காக ஒரு அலுவலரை விடுவிக்க சொல்லி கேட்க இயலாது. 500க்கும் மேலே இருக்கிறாங்க என்று சொன்னால் 1000 வரைக்கும் என்றால் அவருக்கு 2 நாட்கள் மாதத்தில் கடமை விடுமுறை வழங்கலாம். இந்த வேலைகளை செய்கிறதுக்காக விடுவிக்கிறது இல்லை, 2 நாட்கள் கடமை விடுமுறையை கொடுக்கலாம். 1000 பேருக்கு மேலே 1000 எண்ணிக்கை இருக்குமாக இருந்தால்
நாடு முழுவதும் பரந்த அடிப்படையில் இருந்தால் 1000 என்று சொல்லியும், ஒரு மாவட்டம் அல்லது ஒரு வரையறுக்கப்பட்ட பிரதேசத்துக்கு இருந்தால் 1500 என்றும் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மாவட்டத்துக்குள்ளே 1500 பேரை கோஆர்டினேட் பண்ணுறது, நாடு முழுக்க இருக்கிற 1000 பேரை கோஆர்டினேட் பண்ணுறது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக தான் இருக்குமென்றவங்க கருதுகிறாங்க. 1000 பேருக்கு மேற்படுமாக இருந்தால் அதில் ஒருவரை விடுவிக்கலாம். மற்ற எண்ணிக்கை ஒரு ஞாபகப்படுத்துவது நான் பார்க்குறேன். 3000 இருக்கணும், அதை கன்ஃபார்ம் பண்ணுவேன். அதுக்கு மேலே 2 பேரை விடுவிக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இதில் அவ்வாறு விடுவிக்கப்பட்ட தொழிற்சங்க நடவடிக்கைக்காக ஒரு உத்தியோகத்தர் விடுவிக்கப்பட்ட தொழிற்சங்கம், அல்லது அவ்வாறு விடுவிக்க முடியாவிட்டாலும் மொத்தமாக வேலை செய்கிறார்கள் 15% அல்லது அதுக்கு மேற்பட்டவர்கள் அங்கத்தவராக இருக்கிற தொழிற்சங்கத்தினுடைய பிரதிநிதி, இவர்களை நாங்கள் சேர்க்கலாம். சரிதானே? இவர்களை நாங்கள் அங்கத்தவர்களாக சேர்த்துக்கொள்ள முடியும். இப்போ வருடாந்த இடமாற்ற குழுவினுடைய அமைப்பு அதன் அங்கத்தவர்கள் என்று கேட்கப்பட்டால் நீங்கள் இந்த 3 பேரையும் எழுதுவீங்க. ஒன்று அமைச்சு திணைக்களத்தின் பிரதி தலைவர், அப்படி போஸ்ட் இல்லாட்டி சிரேஷ்ட உதவி தலைவர், மற்றது தாவன நடவடிக்கைக்கு பொறுப்பான சிரேஷ்ட அரசாங்க உத்தியோகத்தர், 3வது தொழிற்சங்கத்தின் பிரதிநிதி. தொழிற்சங்கத்தின் பிரதிநிதிகள் அது 2 விதமாக சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தர் எண்ணிக்கையில் 15% அல்லது அதற்கு மேற்பட்டவர்கள் அங்கத்தவராக இருக்கிற தொழிற்சங்கம். முழு நேர தொழிற்சங்க நடவடிக்கைக்கு உத்தியோகத்தர் ஒருவர் விடுவிக்கப்பட்ட தொழிற்சங்கம். அது இந்த உண்மையான கருத்து. 1000 பேருக்கு மேலே அங்கத்தவர் இருந்தால் சரி. அது பரந்த அடிப்படையில், அது சரிந்த அடிப்படையில் 1000, 1500 அங்கே சொல்லப்பட்டாலும் சாதாரணமாக 1000. அதுக்கு மேலே அந்த எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு போய் 3000 தாண்டுகிற போது 2 பேர் ஆகக்கூட 2 பேரை விடுவிக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. சரிதானே? இப்போ இந்த விடயத்தை ஞாபகம் வச்சுருந்தா சரி. இதுக்குள்ளே கேட்பாங்க. அடுத்தது இதில் 6வது பிரிவு கொஞ்சம் பார்க்கணும். வருடாந்த இடமாற்ற சபையின் விடய பரப்புக்கு உட்படாத விடயங்கள் என்ன என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்கு. வருடாந்த இடமாற்ற சபை கையாள முடியாத விடயங்கள், ஆனுவல் டிரான்ஸ்போர்ட், இந்த விஷயங்களை கையாளக்கூடாது. அரசாங்க நிறுவனத்தின் நிலைய மாற்றத்தை சம்பந்தப்படுத்தாத உள்ளக இணைப்பு, இன்டர்னல் அட்டாச்மெண்ட் ஓ இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர், அரசாங்க நிறுவனத்தின் நிலைய மாற்றத்தை சம்பந்தப்படுத்தாத உள்ளக இணைப்பு. அதே போல் ஒழுக்காற்று கட்டளை அல்லது ஒழுக்காற்று நடைமுறையின் பேரில் ஏனைய 3 இடமாற்றங்களும் மட்டும் வச்சுக்கொள்ளுங்களேன். ஒழுக்காற்று கட்டளை மீது அல்லது ஒழுக்காற்று நடைமுறையில் தேவைப்படுத்தப்படும் இடமாற்றம், சேவையின் தேவைப்பாடுகளின் பேரிலான இடமாற்றம், அரசாங்க உத்தியோகத்தர்களின் வேண்டுகோளின் மீது செய்யப்படும் வருடாந்த இடமாற்றம் அல்லாத இடமாற்றங்கள். நாங்கள் மேலே 4 டிரான்ஸ்ஃபர் படித்தோம் தானே, அதில் வருடாந்த இடமாற்றம் தவிர மிச்சம் 3, அத்தோட உள்ளக இணைப்பு ஆகிய 4 விடயங்களை அவர்கள் கையாள முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கு. இனி இந்த வருடாந்த இடமாற்ற நடைமுறைகள் தொடர்பாக விண்ணப்பம் கோரப்படுவதற்கு முன்பாக இடமாற்ற சபை ஒன்று அமைக்கப்பட்ட பின்னர் அந்த இடமாற்றம் தொடர்பில் ஒரு இடமாற்ற கொள்கை, இடமாற்ற நடைமுறைகள் தயாரிக்க வேணும். யார் தயாரிக்க வேணும்? தத்துவங்கள் கையளிக்கப்பட்ட அதிகாரி ஒரு இடமாற்ற கொள்கையை தயாரிக்க வேண்டும். இடமாற்ற கொள்கையை தயாரிப்பவர் இடமாற்றம் தொடர்பான நடவடிக்கைகளை செய்வதற்கு, இடமாற்றம் மேற்கொள்வதற்கான தத்துவங்கள் கையளிக்கப்பட்ட அதிகாரி. இடமாற்ற கொள்கை யாரால் அங்கீகரிக்கப்பட வேண்டும்? பொதுச்சேவை ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். இது எல்லாத்தையும் நாங்கள் இவி எக்ஸாமுக்கு சொல்ல மாட்டோம். அவங்களுக்கு இடமாற்ற கொள்கைக்குள்ளே என்ன நடங்கணும் என்று சொல்லிட்டு போவோம். நீங்கள் அதுக்குள்ளே எல்லாம் நுணுக்கமாக வாசிக்கணும். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், நான் விட்டுட்டு போகிறேன்ன்றதுக்காக நீங்கள் வாசிக்காமல் போக வேண்டாம். அப்போ இங்கே இடமாற்ற கொள்கைகளை தயாரிக்கும் போது, இடமாற்றம் தொடர்பான கொள்கைகளை தயாரிக்கும் போது தத்துவங்கள் கையளிக்கப்பட்ட அதிகாரி என்னென்ன விடயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும்? சரிதானே? அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, மேலே இருக்கிற விடயத்தையும் சேர்த்து தான் நீங்கள் சொல்ல வேணும். தொடர்புடைய சேவைகள் மற்றும் பதவிகளுக்குரிய சேவை பிரமாண குறிப்புகள், ஆட்சேர்ப்பு திட்டங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள நிபந்தனைகளையும் கருத்தில் கொண்டு, அதில் முக்கியமான சில நிபந்தனைகள் இருக்கும். ஏற்புடைய, அதாவது தொடர்புடைய, ஏற்புடைய என்ற வார்த்தை இங்கே பல இடத்துல அப்படி வருகிறது. அது சம்பந்தப்பட்ட
சேவைகள் மற்றும் பதவிகளுக்குரிய சேவை பிரமாண குறிப்பு ஆட்சேர்ப்பு திட்டங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள நிபந்தனைகளை கருத்தில் கொண்டு கீழ்வரும் விடயங்களை கவனத்தில் கொண்டு வருடாந்த இடமாற்றம் பற்றிய கொள்கைகள் நடைமுறைகள் தயாரிக்கப்பட வேண்டும். தொடர்புடைய சேவைகள் பதவிகளுக்கான சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டங்களில் குறிப்பிடப்பட்ட நிபந்தனைகளையும் கருத்தில் கொண்டு அதுக்கு பிறகு கீழே இருக்கிற மாதிரி இதையும் வாசிங்க. வருடாந்த இடமாற்றங்கள் பற்றிய நடைமுறைகள் தயாரிக்கும் போது தத்துவங்கள் கையளிக்கப்பட்ட அதிகாரி கீழ்வரும் விடயங்களையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். சேவை பிரமாண குறிப்பு ஆட்சேர்ப்பு திட்டத்தின் நிபந்தனைகளோட கீழே இருக்கிற விடயங்கள். முதலாவது, சேவை நிலையங்களை வகைப்படுத்தல். என்னென்ன விடயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும்? சேவை நிலையங்களை வகைப்படுத்த வேண்டும். எவ்வாறு வகைப்படுத்த போகிறார்? விருப்பமற்ற, விருப்பத்துக்குரிய, மிக விருப்பத்துக்குரிய என்கிற அடிப்படையில் வகைப்படுத்துவார். அதை எந்த அடிப்படையில் அதை வகைப்படுத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றா, புவியியல் அமைவிடம், நிதி சார்ந்த நன்மைகள், ஏனைய நன்மைகள், சிறப்புரிமைகள், ஒவ்வொரு நிலையத்துக்கும் கிடைக்கப்பெறுகின்ற இடமாற்ற கோரிக்கைகளின் எண்ணிக்கை ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு சேவை நிலையங்களை விருப்பமற்றவை, விருப்பத்துக்குரியவை, மிக விருப்பத்துக்குரியவை என வகைப்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த இடமாற்ற கொள்கையில் அந்த விடயம் உள்ளடங்க வேண்டும். இரண்டாவது, ஒரு சேவை நிலையத்தில் அவர் இடமாற்றத்துக்கு விண்ணப்பிப்பதற்கான தகமை வருவதற்கு சேவையாற்ற வேண்டிய குறைந்த காலப்பகுதி அங்கே சொல்லப்பட வேண்டும். 2 வருடங்கள் சேவையாற்றியிருந்தால் விண்ணப்பிக்கலாம், 3 வருடங்கள் சேவையாற்றியிருந்தால் விண்ணப்பிக்க முடியும். அரசாங்க உத்தியோகத்தர் இடமாற்றத்துக்கு விண்ணப்பிப்பதற்கு தகமை பெறுவதற்காக ஒரு சேவை நிலையத்தில் சேவையாற்ற வேண்டிய ஆக குறைந்த காலப்பகுதி. மூன்றாவது, ஒரு உத்தியோகத்தருக்கு சேவையாற்றுவதற்கு இடமளிக்கக்கூடிய உச்ச காலப்பகுதி. 7 வருஷம் கடந்தால் கட்டாயம் டிரான்ஸ்ஃபர் தான் என்று போட்டால் அதான் உச்ச காலப்பகுதி. 3 வருஷம் கடந்தால் விண்ணப்பிக்கலாம் விரும்பினால் என்கிறது மிக குறைந்த காலப்பகுதி. சரிதானே? அதுபோக இடமாற்றத்துக்கு விண்ணப்பிப்பதற்கு அடிப்படையான விடயங்கள் எந்தெந்த விடயங்கள் கவனத்தில் கொள்ளப்படும். பரந்த துறைகளில் தன்னுடைய அறிவை, தேர்ச்சியை மேம்படுத்துவதற்கு அவருக்கு சந்தர்ப்பத்தை வழங்குவது. அந்த இடமாற்ற கொள்கையில் அதையும் இருக்கவும், வெவ்வேறு துறைகளுக்கு இடையில் இடமாற்றம் செய்வதாக இருக்கவும். மிக முக்கியமாக புவியியல் ரீதியில் ஒரே பிரதேசத்தில் அமைந்துள்ள சேவை நிலையங்களுக்கு இடையில் இடமாற்றங்களை பெற்றுக்கொண்டு தொடர்ச்சியாக ஒரே பிரதேசத்தில் சேவையாற்ற உத்தியோகத்தர்கள் எடுக்கும் முயற்சிகளை தடுக்க. முக்கியமாக யாழ்ப்பாணம், நல்லூர் மாவட்ட செயலகம், ரொம்ப தூரத்தில் இருக்கிற 3 சேவை நிலையங்களுக்கு இடையில் இடமாற்றங்களை பெற்றுக்கொள்கிறது. அப்படியா? ஏன்னா சங்கான, சந்திலிப்பா, உடுவில், தெல்லிப்பளை அப்படி என்ற ஒரு வலயங்கள் இருக்குது. எங்களுடைய பிரதேசத்திலையும் இருக்குது. மன்னார் மாவட்ட செயலகம், அதே போல் மன்னார் பிரதேச செயலகம், இப்படி பல இடங்களில் அப்படி இருக்குது. அந்த முயற்சிகளை முறியடிக்க வேணும். அந்த ஆட்சேர்ப்பு திட்டத்தில் இடமாற்ற திட்டத்தில், இடமாற்ற கொள்கையில் இந்த விடயத்தை உள்ளடக்க வேண்டும். அதே போல் அரசாங்க சேவை ஆணைக்குழுவினுடைய நடைமுறை விதிகள், அது தொடர்பான திருத்தங்கள் பற்றியும் உத்தியோகத்தர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். இந்த விடயங்களை ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் நீங்கள் எழுதக்கூடிய அளவுக்கு அல்லது முழுமையாக எழுதக்கூடிய வருடாந்த இடமாற்ற நடைமுறைகள் தயாரிக்கப்படுகின்ற முக்கியமான அம்சங்களை பற்றி சொல்லுங்க என்று கேட்டால் எழுதக்கூடிய மாதிரி இதுக்குள்ளே ஒரு 8 புள்ளி அவர் கொடுக்கக்கூடாதுண்டு இல்லை. 251வது ஆர்டிக்கலை அப்படியே உங்களை எழுத சொல்லி கேட்டுட்டு 1, 2 அதில் 3ஆவதில் திரும்ப 7 பிரிவு இருக்குது. 8 புள்ளிகளை தந்தால் நட்டமில்லை, அது ஒரு நியாயமானதாக இருக்கும். நான் திரும்ப உங்களுக்கு சொல்லுகிறேன், மற்ற ஆக்கள் லிமிட்டட் ஆகலண்டா கூட 2ஐயும் சேர்த்து ஒரு பேப்பர் உங்களுக்கு எஃப்ஆர் தனியாக, இது தனியாக, தாபனங்கள் தனியாக வரப்போகுது. அப்போது தனியாக வரைக்குள்ளே இதுகளுக்குள்ளே நாங்கள் 8 மார்க்ஸுக்கு வரக்கூடிய விடயங்களை பார்த்து கொண்டு வரணும். இது ஒரு செட்டாக கிடக்கு, இதை கேட்கலாம். எங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதால நட்டம் ஒன்றும் இல்லை தானே, அது வேற இல்லை என்றால் பெரிய பாதிப்பு வராது, எங்களுக்கு அறிவு வந்துடும் தானே. அந்த பகுதியை படித்து கொண்டே போங்க. விண்ணப்பங்கள் கோருவது தொடர்பில் நான் ஒன்றும் சொல்ல இல்லை. ஜூன் 30ஆம் தேதிக்கு முதல் விண்ணப்பங்கள் கோரப்பட வேணும். ஜூலை 31 இறுதி தேதியாக இருக்க வேணும். அப்போ இந்த திகதிகளை கேட்குறவங்க 4 விடவரைக கீறக்கூடிய மாதிரி அங்கே குழப்பமடையாமல் இருக்கிறதுக்கு அந்த திகதிகளை பாடமாக்கியே வச்சுக்கொள்ளுங்கோ, சொல்லி பாருங்கோ, மற்றவையை கேளுங்கோ.
அவர் சொல்ல விட்டு நீங்கள் சரி பாருங்க, இப்படியான நடைமுறைகளை பின்பற்றுங்க. ஆகஸ்ட் 10 முன்னுக்கு போர்டுகிட்ட விண்ணப்பங்களை கொடுக்க வேணும். சரிதானே? இடமாற்ற கட்டளைகள் வெளியிடப்படுவது. அப்போ இடமாற்ற கட்டளை நாங்கள் பார்த்தோம். வருடாந்த இடமாற்ற குழுவிட்ட ஆகஸ்ட் 10 கொடுத்தால் அதை ஆகஸ்ட் மாதம் முடிகிறதுக்கு முன்னம் அந்த லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி தத்துவங்கள் கையளிக்கப்பட்ட அதிகாரிகிட்ட எழுத்து மூலம் கொடுத்துருக்காரு. ஆகஸ்ட் மாதம் முடிகிறதுக்கு முன்னும் ஆகஸ்ட் 31 கொடுத்துருக்காரு. சரிதானே? அப்போ தத்துவம் கையளிக்கப்பட்ட அதிகாரி அதுக்கு பிறகு 15 நாள் பின்தாங்க செப்டம்பர் 15 முன்னர் உத்தேச இடமாற்ற அறிவித்தலை வெளியிட நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவ்வாறு வெளியிட்ட திகதியிலிருந்து 14 நாட்களுக்குள்ள விடுமுறை நாட்கள் உள்ளடங்கலாக 14 நாட்கள் இந்த காலப்பகுதிக்குள்ளே அவர்கள் அது தொடர்பான மீளாய்வு கோரிக்கையை சமர்ப்பிக்கலாம். இதே திகதியில் மீளாய்வு சபையும் அமைக்கப்பட வேண்டும். இதே திகதியில் மீளாய்வு சபை. அதுக்குள்ளே கேட்கக்கூடிய கேள்வி என்னென்றால், பின்னிணைப்பு ஏதாண்டு கேட்பாங்க. பின்னிணைப்பு 15 மீளாய்வுக்கான கோரிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும். இது யாருக்கு சமர்ப்பிக்கிறது? அந்த தத்துவம் கையளிக்கப்பட்ட அதிகாரிக்கு தான் சமர்ப்பிக்கிறது. தத்துவங்கள் கையளிக்கப்பட்ட அதிகாரிக்கு எப்போவுமே மீளாய்வு கோரிக்கைகள் அதே ஆளுக்கு சமர்ப்பிக்கலாம். மேன்முறையீடுகள் அவருக்கு சமர்ப்பிக்கிறீங்க. சரிதானே? மேன்முறையீடுகள் அதுக்கு மேலே தத்துவங்கள் கையளிக்கப்பட்ட அதிகாரிக்கு யார் தத்துவம் கொடுத்தது? பொதுச்சேவை ஆணைக்குழு. நாங்கள் அது வரைக்குள்ளே பார்ப்போம். இப்போது மீளாய்வு கோரிக்கை தத்துவம் கையளிக்கப்பட்ட அதிகாரிக்கு பின்னிணைப்பு 15 சமர்ப்பிக்க வேண்டும். சரிதான்? அப்போ தன்னுடைய நிறுவன தலைவர் திணைக்கள தலைவருக்கு கூடாக அனுப்ப வேணும். உத்தியோகத்தர் ஒரு அட்வான்ஸ் காப்பியை தத்துவம் கையளிக்கப்பட்ட அதிகாரிக்கு நேரடியாக அனுப்புவதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த அதிகாரி தொடர்புடைய திணைக்கள தலைவர் நிறுவன தலைவர் அதை உரிய திகதியில் இடமாற்ற அதிகாரிக்கு தத்துவம் கையளிக்கப்பட்ட அதிகாரிக்கு அனுப்பி வைக்கிறது அவருடைய பொறுப்பு என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடமாற்ற மீளாய்வு குழுவில் யார் இருப்பார்கள்? இதை ஒரு கேள்வியாக வரலாம். இடமாற்ற மீளாய்வு குழுவில் யார் இருப்பார்? இடமாற்ற குழுவில் சேவையாற்றிய உத்தியோகத்தர் ஒருவர், திணைக்கள தலைவரினால் பெயரிடப்பட்ட நிறைவேற்று தர உத்தியோகத்தர் ஒருவர், தத்துவங்கள் கையளிக்கப்பட்ட அதிகாரியினால் பெயர் குறிப்பிட்டு நியமிக்கப்படும் நிறைவேற்று தர உத்தியோகத்தர் ஒருவர் ஆகியோர் உள்ளடங்கலாக ஆகக்கூடியது 5 உறுப்பினர்கள் இருக்கலாம். இதை ஒரு 2 மார்க்ஸுக்கு கேள்வியாக கேட்கலாம். எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டை பற்றி படித்து கொண்டு போக இந்த ரிவ்யூ கமிட்டியை பற்றி கேட்டால் எங்களுக்கு தெரியாமல் போயிடும். இடமாற்ற குழுவில் சேவையாற்றிய உத்தியோகத்தர், திணைக்கள தலைவர் பெயரிட்ட நிறைவேற்று தர உத்தியோகத்தர், தத்துவம் கையளிக்கப்பட்ட அதிகாரி பெயர் குறிப்பிட்டு நியமிக்கப்படும் நிறைவேற்று தர உத்தியோகத்தர் ஒருவர் உட்பட மீளாய்வு குழுவில் ஆகக்கூடியது 5 உறுப்பினர்கள் இருக்கலாம். இப்போ இவர்கள் எப்போ தங்களுடைய சிபாரிசை கொடுக்க வேணும்? செப்டம்பர் 15 வெளியிடப்படுது. 14 நாள் கால அவகாசம் கொடுக்கப்படுது. செப்டம்பர் முடிஞ்சது. அடுத்த 2 கிழமைக்குள்ள அக்டோபர் 15 முதல் அவர்கள் தங்களுடைய விதப்புரைகளை கொடுக்க வேணும். அப்போ இந்த விதப்புரைகளை கொடுத்தால் இதுக்கு பிறகு இடமாற்ற கட்டளைகள் வழங்கப்படும். எப்போது? நவம்பர் மாதம் 1 அது வெளியிடப்படும். இடமாற்ற கட்டளை ஜனவரி மாதம் 1 நடைமுறைக்கு வரும் வகையில் 2 மாதங்களுக்கு முன்னர் இடமாற்ற இடமாற்ற கட்டளை அனுப்பி வைக்கப்படும். இந்த இடமாற்ற கட்டளைகளுக்கு எதிராக மேன்முறையீடு செய்கிறதாக இருந்தால் ஆணைக்குழுவுக்கு தத்துவம் கையளிக்கப்பட்ட அதிகாரியால் பிறப்பிக்கப்படுகிற கட்டளையினால் பாதிக்கப்படுகிற உத்தியோகத்தர் அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு தான் மேன்முறையீடு செய்வார். அவருக்கும் 14 நாள் நவம்பரில் வெளியிடப்பட்டால் நவம்பர் 1 வெளியிடப்படுமாக இருந்தால் 14 நாட்களுக்குள்ள அவர் பின்னிணைப்பு 16 பிரகாரம் உரிய ஆவணங்களின் பிரதிகளோடு சமர்ப்பிக்க வேண்டும். உரிய நிறுவன தலைவர் திணைக்கள தலைவர் தத்துவம் கையளிக்கப்பட்ட அதிகாரிக்கு ஊடாக மாத்திரம் அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு அதை அனுப்ப வேண்டும். ஆனால் ஒரு அட்வான்ஸ் காப்பி அனுப்பலாம். மேன்முறையீட்டின் முதற் பிரதி ஒன்றை உத்தியோகத்தர் நேரடியாக அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு அனுப்பலாம். இந்த மேன்முறையீடு இடமாற்ற கட்டளை வெளியிடப்பட்டு 14 நாளுக்குள்ளே சமர்ப்பிக்க வேண்டும்.
இதுக்கு மேலே அவருடைய அவதானிப்புகள் 16-17 பின்னிணைப்புகளை பயன்படுத்தி திணைக்கள தலைவர், நிறுவன தலைவர், தத்துவம் கையளிக்கப்பட்ட அதிகாரி ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கவும். ஆணைக்குழு 15 நாட்களுக்குள் அது தொடர்பான தீர்மானத்தை எடுக்கும். டிசம்பர் 1ஆம் தேதிக்குள்ளே எடுக்கும். அதுக்கு பிறகு இடமாற்ற கட்டளைகளை நடைமுறைப்படுத்த இந்த 257ஐயும் கொஞ்சம் வாசித்து வச்சிருக்கும். 248, 257 2 உறுப்புரைகள் இருக்கிறது தெரியவும். சரிதானே? இடமாற்ற கட்டளையை பெற்றுள்ள உத்தியோகத்தர் ஒருவர் உரிய திகதியில் புதிய நிலையத்தில் தனது கடமைகளை தற்போதைய சேவை நிலையத்திலிருந்து சென்று நேர காலத்துடன் பொறுப்பேற்பதன் பொருட்டு அவரை அமைச்சு செயலாளர், திணைக்கள தலைவர், நிறுவன தலைவர் விடுவித்தல் வேண்டும். அதுபோலவே விதிக்கப்பட்ட உரிய திகதியில் புதிய நிலையத்தில் கடமைக்கு வருகை தருவது இடமாற்ற கட்டளை பெற்ற உத்தியோகத்தரது பொறுப்பாகும். 2வது மிக முக்கியம் பாருங்க. வருடாந்த இடமாற்ற கட்டளை பெற்ற உத்தியோகத்தர் ஒருவருக்கு உரிய திகதியில் புதிய சேவை நிலையத்தில் கடமையை பொறுப்பேற்கும் பொருட்டு தற்போதைய சேவை நிலையத்திலிருந்து முறையாக விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பது இயைபுடைய ஒழுக்காற்று அதிகாரிகளின் பொறுப்பாகும். சரி, அந்த பகுதியை பார்த்துக்கொள்ளுங்க. இடமாற்ற கட்டளைகளை செயற்படுத்துதல் தொடர்பாக இருக்கக்கூடிய இந்த அம்சங்கள் முழுக்க நீங்கள் எழுத வேண்டி வராது என்றாலும் 6ஐயும் படித்து வச்சுக்கொள்ளுங்க. 2 விஷயமாக எழுதக்கூடியதாக இடமாற்ற கட்டளைகளை செயற்படுத்துதல் தொடர்பான முக்கியமான அம்சங்கள். சில வேளைகளில் இந்த வருடாந்த இடமாற்ற கட்டளைகளுக்கு எதிராக அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு மேன்முறையீடு செய்யும் நடைமுறையை 4 புள்ளிக்கும், இடமாற்ற கட்டளைகளை செயற்படுத்துவது தொடர்பான முக்கியமான அம்சங்களை 4 புள்ளிக்கும் ஆனால் அவனா பிரிவாக போட்டு ஒரு கேள்வியை 8 மார்க்ஸுக்கு போடக்கூடாதுன்ட்டு இல்லை. அந்த வினாத்தாளினுடைய பழைய கட்டமைப்பை வச்சு கொண்டு தானே நாங்கள் கதைக்கிறோம். வினாத்தாளினுடைய கட்டமைப்பை மாற்றக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லையே. ஒரு கட்டுரை வினாவே ஆனால் அவனாண்டு 2ஆக பிரித்து போடக்கூடாதுன்ட்டு இல்லை. சில வேளைகளில் அவ்வாறு போட்டால் அதுக்கு 4 புள்ளி, இதுக்கு 4 புள்ளி. வருடாந்த இடமாற்ற கட்டளைக்கு எதிராக மேன்முறையீடு செய்யும் நடைமுறை தொடர்பாக சுருக்கமாக முக்கியமான அம்சங்களை சொல்லுங்கள் என்று சொல்லி கேட்டார். அதே போல் இடமாற்ற கட்டளைகளை செயற்படுத்துவது தொடர்பான முக்கியமான அம்சங்கள் என்று சொல்லப்பட்டால் இதிலேயும் 6 விஷயம் இருக்குது. அப்போ சுருக்கமாக எழுதுங்கோ என்று சொல்லி அவர் கேட்டார். நான் முதலே சொன்னது போல தயவு செய்து நீங்கள் என்ன செய்யுங்க, ஒவ்வொரு கேள்விக்கும் இதில் சொல்லப்படுகிற ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு சிறிய விளக்கம் சொல்லக்கூடிய மாதிரி நீங்கள் யாராவது உங்களை சும்மா கேட்டால் எப்படி சொல்லுவீங்களோ அந்த அளவுக்கு அந்த விஷயத்தை குறித்து படித்துக்கொள்ளுங்க. சரிதானே? இடமாற்ற கட்டளை பெற்றவரை உரிய நேரத்தில் அங்கே போகிறதுக்கு விடுவிக்க வேணும். அவருக்கு போகிறது அவருடைய பொறுப்பு. 2வது, அப்படி விடாத ஆக்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை ஒன்று எடுக்கப்படும். 3வது, அடுத்த ஆள் வரும் வரைக்கும், புதுசாக வரவர் வரும் வரைக்கும் காத்திருந்து இவரை விடுவிக்கக்கூடாது, அவரை விடுவிக்க வேணும். சரிதானே? 4வது, அவர்கிட்ட இடமாற்ற கட்டளை ஒன்றை பெற்றவர்கிட்ட இருந்து எல்லாவற்றையும் பொறுப்பெடுக்கிறதுக்குரிய ஒழுங்குகளை செய்கிறது திணைக்கள தலைவருடைய பொறுப்பாக இருக்கும். ஒரு ஆளை சர்வீஸில் இருந்து உரிய நாளில் ரிலீஸ் பண்ணியும் புது சேவை நிலையத்துக்கு அவர் அந்த டேட்டுக்கு வர இல்லைன்றா 15ஆம் அத்தியாயத்துக்கு அவருக்கு பிஓபி சேவை பண்ணலாம். சரிதானே? இப்போது பின்னிணைப்பு 18 அவருடைய விடுவிப்பு கடிதத்தை வழங்க வேணும் என்கிற 6 விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது. இந்த 6ஐயும் நீங்கள் நினைச்சு பார்க்கணும், சொல்லி பார்க்க வேணும். 6ஐயும் எழுதி வைக்க வேண்டாம் தயவு செய்து. இடமாற்ற கட்டளைகளை செயற்படுத்துதல் என்று போட்டுட்டு பிரேக்கெட்டுக்குள்ளே 6 என்று போடுங்க. 257 என்று குறித்து வையுங்க. ஆர்டிக்கல் நம்பர் 257 என்ன உறுப்புரை 257 நினைச்சு பாருங்க. 6 ஞாபகம் வருதா? வர இல்லையா? திருப்பி ஒருக்கா பாருங்க. சரிதானே? ஒன்று உரிய திகதியில் விடுவிக்கணும், அவரும் புது ஸ்டேஷனுக்கு உரிய திகதியில் போயிட வேணும். 2வது, விடாதாக்களுக்கு ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கணும், விடாதாக்களுக்கு ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கணும். சரிதானே? 3வது, புது ஆள் வரும் வரைக்கும் காத்து கொண்டிருக்காமல் டிரான்ஸ்ஃபர் வந்தவரை அனுப்பிட வேணும். 4வது, போகிறவர்கிட்ட இருந்து முறைப்படி அவர்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் பொறுப்படுக்கிறக்கூடிய ஏற்பாட்டை செய்ய வேணும். 5வது, நாங்கள் விடுவிச்சும் உரிய இடத்துலேருந்து விடுவிச்சும் புது நிலையத்துக்கு உரிய திகதியில் வராதவருக்கு பிஓபி சேவை பண்ண வேணும். 6வது, விடுவிப்பு கடிதத்தை சகல தகவல்களையும் உள்ளடக்கி பின்னிணைப்பு 18 வழங்க வேணும் என்று சொல்லி இவ்வளோத்தையும் சொல்லக்கூடியதாக இருக்கா, எழுதக்கூடியதாக இருக்குதான்னு பாருங்கள். உங்களை நீங்களே ஒரு கால் சோதித்து கொள்ளுங்க.
நான் இவ்வளவு தான் சொல்லலாம். இப்போ நானும் நீங்களும் சேர்ந்து படிக்க நேரம் காணாது. இப்படி தான் படிக்கிறேன்னு நான் ஒருக்கா ஓடி முடிய நீங்கள் நாளைக்கு பகலில் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அடுத்த ட்ரான்ஸ்ஃபருக்கு போயிடும். சரிதானே? அடுத்த சேவையின் தேவைகளின் பேரிலான இடமாற்றங்கள். இப்போ சேவையின் தேவையின் பேரிலான இடமாற்றம் செய்யப்படுவதற்கான நிபந்தனைகள் 3 நிபந்தனைகள் சொல்லப்பட்டிருக்குது. அதை விட 259வது ஆர்டிக்கலையும் சேர்த்துத்தான் நாங்கள் பார்க்க வேணும். 258 3 நிபந்தனைகள் சொல்லப்பட்டிருக்கு. சேவையின் தேவைகளின் பேரிலான இடமாற்றங்கள் செய்யப்படத்தக்க சந்தர்ப்பங்கள் அல்லது எவ்வாறான நியாயங்களின் கீழ் இவ்வாறான இடமாற்றங்கள் நடக்கும். 1. அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவருடைய சேவை அவருடைய தற்போதைய நிலையத்தில் இனிமேலும் தேவைப்படாத போது. நான் அடிக்கடி சொல்லுகிற உதாரணம், ஒரு படகு கட்டுமான கருத்திட்டம் ஒன்றுக்காக ஒரு உத்தியோகத்தர் அந்த மாவட்ட செயலகத்துக்கு இடமாற்றப்பட்டிருக்கிறார். மன்னார் மாவட்ட செயலகத்தில் இருக்கிறாருன்னு இப்போ ஒரு மரைன் இன்ஜினியர். அங்கே ஒரு கருத்திட்டம் ஒன்று நடக்குது. 1000 படகுகளை கட்டுறது அல்லது 5000 படகுகள் கட்டுறது. அந்த கட்டுமானம் வேலை முடிஞ்சுது. அது ஒரு மார்ச் மாதமோ ஏப்ரல் மாதத்தில் 2 வருஷ ப்ராஜெக்ட் நடந்தது, முடிஞ்சுது. அப்போ அவருக்கு இனி அங்கே தேவையில்லை, படகு கட்டியே கொடுக்க வேண்டிய ஆக்களுக்கெல்லாம் கொடுத்தாச்சு. இனி அவர் அங்கே தேவைப்பட மாட்டார். பிறிதொரு நிலையத்தில் அரசாங்க உத்தியோகத்தரின் ஒருவரின் சேவை தேவைப்படும் போது அல்லது அந்த குறிப்பிட்ட அரசாங்க உத்தியோகத்தரின் சேவையே தேவைப்படும் போது இதே மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் திருப்பி புத்தளத்தில் தொடங்குது. அங்கே அவருடைய சேவை தேவைப்படுது அல்லது அவருடைய சேவை தான் தேவைப்படுது, அவர் தான் நல்லது. இவர் 2வது கட்டம். 3வது, அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவரை அவருடைய தற்போதைய சேவை நிலையத்தில் தொடர்ந்து வைத்திருப்பது நிர்வாக காரணங்களின் அடிப்படையில் பொருத்தமற்றதாக அமையும் போது. உதாரணமாக, மேலதிக அரசாங்க அதிபராக இருக்கிற ஒரு மேடமோ சேரோ அவங்க இலங்கை நிர்வாக சேவையின் அதிசிறப்பு தரம் சுப்ரா கிரேட்டுக்கு போயிட்டாங்க. தொடர்ந்து அவரை அங்கே வச்சிருக்கிறது முறையா அல்ல பிரதேச செயலராக இருக்கிறவருக்கு சுப்ரா கிடைக்குது, அங்கே வச்சு கொள்ளலாமா அவரை செய்து கொள்ள. அப்போ உடனடியாக அவர் இடமாற்றப்படுகிறார். அப்போ 3 சந்தர்ப்பம். அந்த உத்தியோகத்தரின் சேவை அவருடைய தற்போதைய சேவை நிலையத்தில் இனிமேலும் தேவைப்படாத போது, உத்தியோகத்தரின் சேவை பிறிதொரு நிலையத்தில் தேவைப்படும் போது அல்லது அவருடைய சேவையே தேவைப்படும் போது, 3வது உத்தியோகத்தரை தற்போதைய சேவை நிலையத்தில் தொடர்ந்து வைத்திருப்பது நிர்வாக காரணங்களின் அடிப்படையில் பொருத்தமற்றதாக காணப்படும் போது நியமனாதிகாரி அடுத்த வருடாந்த இடமாற்றம் செய்யப்படும் வரையில் இந்த இடமாற்றம் பிற்போட முடியாதென தனிப்பட்ட முறையில் திருப்தி அடைந்தால் சேவையின் தேவைகளின் பேரிலான இடமாற்றத்தை செய்வார். அப்போ அவருடைய அடுத்த தேவைப்பாடு ஒன்று இருக்குது. உண்மையிலேயே மேலே சொல்லப்பட்டவாறான நியாயம் எழுந்துள்ளதெனவும் வருடாந்த இடமாற்றம் செய்யப்படும் வரையில் இதனை பிற்போட முடியாது எனவும் தனிப்பட்ட முறையில் திருப்தி அடைந்தால் அந்த இடமாற்றத்தை அவர் செய்வார். அதுக்கு மேலே கீழே இருக்கிறது சின்ன சின்ன அடிகளை அதை விட்டுட்டு போவோம், இப்போதைக்கு அதை விடும். சரிதான? குறுகிய கால அறிவித்தலோடு இடமாற்றம் செய்யலாம். அவ்வாறு இடமாற்றம் செய்வதற்கான காரணிகளை கோப்பில் தெளிவாக பதிவு செய்ய வேணும். இப்போ நாங்கள் இப்படி படித்து கொண்டு போகிற போது கவனித்து பாருங்கள், நாங்கள் என்ன செய்கிறோம், இதுக்குள்ளே சின்ன கேள்விக்கு தானே படித்து கொண்டு போகிறோம். சரிதானே? இப்படி இப்போ இருக்கிற போது முழுசாக சேவையின் தேவைகளின் பேரிலான இடமாற்றங்கள் தொடர்பில் சரிதானே இதில் குறிப்பிட்ட சின்ன கேள்வி 2 யோசிக்கிறதுக்கு பதிலாக இப்படியே முழுமையாக சேவையின் தேவைகளின் பேரிலான இடமாற்றங்கள் பற்றிய முக்கியமான அம்சங்கள் என்று கேட்கப்பட்டால் வேறு மெத்தடில் நாங்கள் ரெடியாக இருக்க வேணும். எங்களுக்கு இதுதான் வாய்ப்பு. இந்த வாய்ப்பை விட்டு இன்னொரு தடவை திருப்பி எக்ஸாமுக்கு போயிடாது. நாங்கள் போகையில் இதை கம்ப்ளீட்டாகவும் படித்து கொண்டு போகணும். சேவையின் தேவைகளின் பேரிலான இடமாற்றத்தை பற்றிய ஒரு முழுமையான விளக்கத்தை நாங்கள் சொல்லக்கூடிய மாதிரி. இது அவசர தேவையின் பேரில் நியமன அதிகாரி அல்லது தத்துவம் கையளிக்கப்பட்ட அதிகாரி இதை செய்யலாம். 3 சந்தர்ப்பங்களில் நடக்கும். அந்த நியாயங்கள் உண்மையாக எழுந்துள்ளது, அவருடைய வருடாந்த இடமாற்றம் வரைக்கும் அதை காத்திருக்க முடியாது என்று முடிவு அவர் செய்வார். ஒரு குறுகிய அறிவித்தலோடு செய்யலாம். இடமாற்றம் செய்யக்கூடிய காரணங்கள் அனைத்தையும் கோவையில் தெளிவாக பதிவு செய்ய வேணும்.
சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தருக்கு வழங்குகிற இடமாற்ற கடிதத்தில் அந்த காரணிகள் தொடர்பாக அவருக்கு தெளிவாக குறிப்பிடவும் வேண்டும். சரி, இப்படி இந்த விடயங்களை சேர்த்ததாக நாங்கள் சில வேளை அவர் ஒரு 4 புள்ளிக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல் 8 புள்ளிகள் அண்டு எனக்கு திருப்பி கட்டுரை சொல்கிறோம் ஒரு கட்டுரையை, ஆனால் அவனாண்டு உடைக்கலாம். சரிதானே? அல்லது சேவையின் தேவைகளின் பேரிலான இடமாற்றங்கள் மற்றும் ஒழுக்காற்று காரணங்களின் பேரிலான இடமாற்றங்கள் பற்றிய முக்கிய அம்சங்களை விளக்குக என்று ஒரே கட்டுரையாக கேட்டுவிட்டார். அதை பார்க்கலாம். இடமாற்றங்கள் யார் செய்வார்கள்? நியமன அதிகாரி, தத்துவம் கையளிக்கப்பட்ட அதிகாரி செய்வார், அல்லது ஆணைக்குழுவும் செய்யும். அது நியமன அதிகாரி, தத்துவம் கையளிக்கப்பட்ட அதிகாரி அந்த கேட்டகரிக்குள்ளேயே அவராக வச்சுக்கொள்வோம். சரி, ஒழுக்காற்று காரணங்களின் பேரில் இடமாற்றம் செய்யப்படக்கூடிய 3 சந்தர்ப்பங்கள். நான் இதை வளமையாக கீழே இருந்து மேலே தான் சொல்கிறது, மேலே இருந்து கீழே சொல்லாமல். தற்போதைய பதவி அல்லது சேவை நிலையத்தில் வைத்திருப்பது ஆரம்ப விசாரணை நடத்துவதை தடைப்படுத்தலாம் என ஆரம்ப விசாரணையின் தொடக்கத்தில் தென்படுகின்ற போது. 2வது, ஆரம்ப விசாரணையில் கண்டறியப்பட்ட முடிவுகள் அவரை சேவையில் இடைநிறுத்துவதற்கு போதிய அளவு ஆதரவளிக்காவிட்டாலும் தற்போதைய சேவை நிலையத்தில் சேவை ஆற்றுவதற்கு அனுமதிக்க கூடாது என வெளிப்படுத்தி நிற்கின்ற போது. ஆரம்ப விசாரணையில் அந்த உத்தியோகத்தர் தவறு செய்தது போல தெரியுது, ஆனால் அவரை இடைநிறுத்தக்கூடிய அளவுக்கு அது பாரதூரமானது அல்ல. ஆனால் இங்கே வச்சிருந்தா அவர் இங்கே இருக்கிற சாட்சியங்கள் கலைச்சிடுவேன் என்று தெரியுது, இவரை இணைஞ்ச வச்சிருக்கிறது பொருத்தமில்லை என்று சொல்லி தெரிகிற போது நாங்கள் இடமாற்றம் செய்யலாம். 3வது, முறையாக ஒழுக்காற்று விசாரணை நடத்தப்பட்டு ஒழுக்காற்று கட்டளையில் இடமாற்றம் ஒன்று தண்டனையாக வழங்கப்பட்டிருக்கும் போது. அப்போ ஒழுக்காற்று காரணங்களின் பேரில் இடமாற்றம் 3 சந்தர்ப்பங்களை நடக்கப் போகுது. 1, ஆரம்ப விசாரணை நடத்தப்படுவதை குறித்த பதவியில் அல்லது சேவை நிலையத்தில் உத்தியோகத்தரை வைத்திருப்பது தடைப்படுத்தும் என்று தெரிய வரும்போது. 2வது, ஆரம்ப விசாரணையில் கண்டறியப்பட்ட விடயங்களின் பேரில் அவரை தற்போதைய சேவை நிலையத்தில் தொடர்ந்து சேவையாற்ற அனுமதிக்க கூடாது என தோன்றும் போது. 3வது, உத்தியோகத்திற்கு எதிராக நடத்தப்பட்ட முறைமை சார்ந்த ஒழுக்காற்று விசாரணையில் பிறப்பிக்கப்பட்ட ஒழுக்காற்று கட்டளையில் இடமாற்றம் தண்டனை ஒன்றாக வழங்கப்பட்டிருக்கும் போது. சரியா? இப்போ இது உத்தியோகத்தருக்கு வழங்கப்படுகின்ற இடமாற்ற கடிதத்தில் இந்த விடயம் சொல்லப்பட வேண்டும். இதில் 3ல் எந்த விடயத்தின் கீழ் அவர் இடமாற்றம் செய்யப்படுகிறார் என்பதாக சொல்ல வேணும். நாங்கள் அடுத்து படிக்க போகிற ஒழுக்காற்று நடைமுறைகளில் இன்னும் அழகாக இந்த விடயத்தை நாங்கள் பார்த்து கொள்வோம் என்பதால் இங்கே இந்த அளவோட நிச்சயமாக அவங்கள பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகளையும் தாபன விதி கோப தொகுதி 2ஐயும் சேர்த்து ஒரு கேள்விக்கு விட எழுதுகிற மாதிரி கேட்க மாட்டார். ஏதோ ஒன்றில் இருந்து தான் காப்பி பண்ணி புள்ளியிடல் திட்டத்தை கொடுப்பேன். அதை பார்த்துக்கொள்வோம். இது தொடர்பாக ஒரு உத்தியோகத்தர் ஆரம்ப விசாரணையில் ஒரு உத்தியோகத்தருக்கு நீங்கள் இடமாற்றம் ஒன்று கொடுக்குறீங்க. அவர் சுற்றவாளி என தீர்மானிக்கப்படும் போது அந்த இடமாற்றம் தொடர்பாக அவர் வேண்டுகோள் ஒன்றை கொடுப்பார். தனக்கு செய்யப்பட்ட இடமாற்றம் தொடர்பில் அவர் வேண்டுகோளை விடுவார். ஆரம்ப விசாரணைக்கு முன்னர் அல்லது ஆரம்ப விசாரணைக்கு பின்னர் இடமாற்றம் செய்யப்படுவதற்கு தான் 2 கட்டங்கள். அவ்வாறான அந்த ஒழுக்காற்று அதிகாரி அதில் இருக்கிற விடயங்களை பார்த்து 2 மாத காலப்பகுதிக்குள்ளே அவருக்கு தன்னுடைய முடிவை அறிவிக்க வேண்டும். இது சில வேளையில் இந்த காலப்பகுதியை அவர்கள் கேட்பார். பஸ்பாட்டில் வர கேள்விகள் இப்படியான மூல முடக்களுக்குள்ள தான் வரும். இப்போ சொல்கிற விளங்குது தானே. இப்போ ஆரம்ப விசாரணைக்கு தடையை ஏற்படுத்துவார் என்று அல்லது ஆரம்ப விசாரணையில் கண்டறியப்பட்ட விடயங்கள் அவரை தொடர்ந்து அங்கே வைத்திருப்பது பொருத்தமற்றது என்று காட்டும் போது செய்யப்பட்ட இடமாற்றம் தொடர்பில் 3வது 2வது நான் கீழே இருந்து சொல்லி கொண்டு வந்தேன். சரிதானே? அப்போது ஒழுக்காற்று அதிகாரிக்கு அவர் தான் முறைமை சார்ந்த விசாரணையில் விடுவிக்கப்பட்ட பிறகு அல்லது ஆரம்ப விசாரணையில் அவருக்கு குற்றப்பத்திரம் ஒன்று வழங்கக்கூடிய அளவுக்கு குற்றம் இல்லை என்று விடுவிக்கப்பட்டதுக்கு பிறகு 3ஆம் கட்டத்தில் மாற்றினா ஆரம்ப விசாரணை, 2ஆம் கட்டத்தில் மாற்றினா முறைமை சார்ந்த ஒழுக்காற்று விசாரணை. அவர் குற்றவாளி என தீர்மானிக்கப்படும் போது நான் சொல்கிறவங்களுக்கு விளங்கம் நினைக்கிறேன். 3வது சொல்லப்பட்டது ஆரம்ப விசாரணை நடத்த தடையாக இருக்கிற என்று அவர் இடம் மாற்றுறீங்க. ஆரம்ப விசாரணை நடத்தி முடிஞ்சால் அவருக்கு குற்றப்பத்திரம் ஒன்று வழங்கும் அளவுக்கு போதிய விடயங்கள் இல்லை. அடுத்தது 2வது ஆரம்ப விசாரணை நடத்தி அதில் கண்டறியப்பட்ட ஒரு குற்றம் செய்தது போல இருக்குது, அவர் இடம் மாற்றுறீங்க.
முறைமை சார்ந்த விசாரணை நடத்துறீங்க, அவருடைய குற்றம் நிரூபிக்கப்படவில்லை. இந்த 2 சந்தர்ப்பங்கள்லையும் ஒழுக்காற்ற அதிகாரியிடம் அல்லது தத்துவம் கையளிக்கப்பட்ட அதிகாரியிடம் அந்த உத்தியோகத்தர் தன்னுடைய இடமாற்றம் தொடர்பில் ஒரு மேன்முறையீட்டை சமர்ப்பிக்கிறார். சரிதானே? இந்த மேன்முறையீடு தொடர்பாக ஒழுக்காற்ற அதிகாரி அல்லது தத்துவங்கள் கையளிக்கப்பட்ட அதிகாரி தன்னுடைய தீர்மானத்தை உத்தியோகத்தருக்கு அறிவிப்பதற்கு ஆகக்கூடிய காலம் 2 மாத காலத்துக்குள்ளே அறிவிக்கவும். நீங்கள் ஒழுக்காற்று நடைமுறைகளில் படிப்பீங்க. அவ்வாறு செய்யப்பட்ட ஒரு இடமாற்றத்தை சாதாரண இடமாற்றம் ஒன்றாக மாற்றிக்கொள்ளுதல் வேண்டும். ஆனால் முன்னைய சேவை நிலையத்துக்கு உத்தியோகத்தர் அனுப்பப்படுவதில்லை. அது ஏனென்று நாங்கள் ஒழுக்காற்று நடைமுறை படிக்கைக்குள்ளே பார்த்துக்கொள்வோம். அது இங்கே எழுத தேவையில்லை. சரிதானே? அடுத்தது, இது தொடர்பாக மேன்முறையீடு செய்வதற்கு இந்த மேலே செய்யப்பட்ட விடயம் தொடர்பான மேன்முறையீடு வருடாந்த இடமாற்றம் அல்ல. வருடாந்த இடமாற்றத்துக்கு 16. சரிதானே? வருடாந்த இடமாற்றம் தொடர்பில் 16, வருடாந்த இடமாற்றம் தொடர்பில் சமர்ப்பிக்கப்படுகிற விடயங்கள் தொடர்பில் தங்களுடைய பரிந்துரைகளை வழங்குறதுக்கு 17, 18 வந்துட்டு இங்கே சொல்லப்பட்டிருக்குது. இந்த விடயங்கள் தொடர்பாக மேன்முறையீடு செய்வதாக இருந்தால் 19வது பின்னிணைப்பின் பிரகாரம் அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு மேன்முறையீடு செய்யலாம். அது பின்னுக்கு மேன்முறையீடு பற்றி தனியாக ஒரு சாப்டர் வருகிறது. நாங்கள் அதுக்குள்ளே இன்னும் அழகாக பார்த்துக்கொள்ளலாம். கடைசி விடயம் பாருங்க. அரசாங்க உத்தியோகத்தர்களால் விடுக்கப்படுகின்ற வேண்டுகோளின் மீது செய்யப்படும் வருடாந்த இடமாற்றம் அல்லாத இடமாற்றம். அப்போ ஆண்டு இடமாற்றம் அல்ல, இடையில செய்யப்படுற மாற்றம். இது முன்னர் ஒத்துமாறல் அல்லது பரஸ்பர இடமாற்றம் என்பதாக இருந்தது. இப்போது அந்த நடைமுறை இல்லை. 1/1/2023 இந்த ஒத்துமாறல் என்கிற வார்த்தையே இல்லை. ஆனால் ஒரு சின்ன மனக்கவலை என்னென்றால், இப்போது ஸ்லீரா நடத்திய பரீட்சையில் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு வந்த வினாத்தாளில் சிறு குறிப்பு வரையும் போது ஒத்துமாறல் என்று சொல்லி இருந்தது. யாரோ இந்த வினாத்தாளை தயாரித்தவர் அப்டேட் இல்லை. அவர் இப்போதும் ஒத்துமாறல் இருக்கிறதாக கருதுகிறார். ஒன்றும் செய்யலாது. நான் பரீட்சை வினாத்தாள்களை திருத்துற பணிக்கு போகிற போது அங்கே ஆரம்ப குழு கலந்துரையாடல அந்த விஷயத்தை சுட்டி காட்டுறதாக இருக்குது. அப்படி இல்லாத விடயங்களை செட் பண்ணி இருக்கிறவன்ற விஷயத்தை குறை கண்டுபிடிக்கிறது அல்ல. ஆனால் நிச்சயமாக அதை சொல்லவும். அது 2 வருஷமாச்சு காலாவதியாக, என்ன 1.5 வருஷமாகிட்டு. 1.5 வருஷமாகி காலாவதியான ஒரு விடயத்தை இப்போது கேள்வியாக கேட்டால் அங்கே இருக்குது. பரஸ்பர இடமாற்றம் 2 வருஷத்துக்கு மேலே செய்வதற்கணும், 2 பேரும் சம்மதிச்சிருக்கணும், 2 நிறுவன தலைவர்களும் சம்மதிச்சிருக்க வேணும், ஒரே தரம் ஒரே சேவையை சேர்ந்தவர்களாக இருக்க வேணும் என்று கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அது 1589. அது 1589 காலாவதியாகி 1.5 வருஷம். அப்படி கேள்வி வந்தால் நீங்கள் பயப்படக்கூடாது. உங்களுக்கு மரமப்பியானல் செட் பண்ணலாம். அப்போ அரசாங்க உத்தியோகத்தர்கள் விடுக்கும் வேண்டுகோள் மீது செய்யப்படுகிற இடமாற்றத்துக்கு 3 காரணங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. 1 மருத்துவ காரணங்கள், 2வது எதிர்பாராத நிகழ்வுகள் காரணமாக அவர் எதிர்நோக்க நேரிட்ட தனிப்பட்ட பிரச்சனைகள். ஒரு கிராம அலுவலர் ஏதேனும் ஒரு குற்றச்செயல் தொடர்பில் ஒரு நபரை கைது செய்து அந்த மாதிரியான விடயங்கள் நடந்து அவருக்கு ஒரு சொந்த பிரச்சனை இருக்குது, தனிப்பட்ட பிரச்சனை எதிர்நோக்கிறாருன்னு அவர் ரிக்வெஸ்ட் பண்ணி அதனுடைய இடமாற்றத்தை பெற்றுக்கொள்வார். அதே போல் உத்தியோகத்தர் தொடர்புடைய சேவை பிரமாண குறிப்பு மற்றும் ஆட்சேர்ப்பு திட்டத்தில் உள்ள தேவைப்பாடுகளை நிறைவு செய்வதற்காக ஒரு வேண்டுகோளை விடலாம். இப்போ தொழில்நுட்பத்துறை சார்ந்தவர்கள் சில பேர் மொரட்டுவில் சில விடயங்களை படிக்க வேண்டியிருக்கும். அவர்கள் அங்கே ஒரு இடமாற்றத்தை பெற்றுக்கொண்டு போய் படிக்கிறதுக்கு விரும்பலாம். இப்போ இப்படியாக மருத்துவ காரணங்கள், எதிர்பாராத நிகழ்வுகளின் காரணமாக அவர் முகம் கொடுக்க நேரிட்ட தனிப்பட்ட பிரச்சனைகள், தொடர்புடைய சேவை பிரமாண குறிப்பு ஆட்சேர்ப்பு திட்டங்களில் உள்ள தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்வதற்காக உத்தியோகத்தரால் செய்யப்படும் வேண்டுகோள்கள் என்பவற்றின் மீது இந்த இடமாற்றத்தை செய்து கொள்ள முடியும். சரிதானே? அடுத்தது தொழிற்சங்க உத்தியோகத்தர்களுடைய இடமாற்றம். நாங்கள் இதே விடயம் இப்படியே தொழிற்சங்கம் என்கிற பகுதியில் தாபன விதிக்கோவேண்ட 1ஆம் தொகுதியில் படிக்க போகிறோம் என்கிறதால நான் இதில் எதையும் சொல்லலை. இதில் இருக்கிறது அப்படியே அங்கே இருக்குது. தொழிற்சங்கம் தனியான ஒரு அத்தியாயம் பார்க்க போகிறோம் என்கிறதால அந்த பகுதியை நாங்கள் எல்லா இடமாற்றத்தையும் பார்த்து கொண்டு வந்து நாங்கள் தொழிற்சங்க இடமாற்றத்தை பார்க்கலைன்னா தொழிற்சங்க அலுவலர்களுக்கு வழங்கப்படக்கூடிய சலுகைகள் என்கிற அந்த 8க்குள்ளேயும் இதை நாங்கள் பார்க்கக்குள்ள தனியாக நான் பார்த்துக்கொள்வேன். இந்த பகுதியை திரும்ப உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறேன். இடமாற்றங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து அனுப்பி வைக்க வேண்டிய ஆவணங்கள், இது பல பரீட்சைகளில் கேட்கப்பட்டிருக்கு. நீங்கள் அப்படியே பார்த்து வச்சிங்கன்னா சரி. 278வது உறுப்புறையை கையை விடக்கூடாது.
278வது உறுப்புரையை கையை விடாமல் அப்படியே சொல்லக்கூடிய அளவுக்கு என்னென்ன விவரம் அனுப்ப வேணும். நான் அதை சொல்லி உங்களை நினைக்கிறேன். இந்த தொழிற்சங்க உத்தியோகத்தர்களுடைய இடமாற்றம் சம்பந்தமாக நாங்கள் அங்கே பார்க்க போகிறோம்ன்றதால அதையும் கையை விட்டு நான் அடுத்த பகுதிக்குள்ளே போகிறேன். சரிதானே? மேன்முறையீடுகள் 19வது அத்தியாயம் வருடாந்த இடமாற்றம் தவிர்ந்த ஏனைய இடமாற்றங்கள். மற்ற 3 இடமாற்றம் இருக்குதானே. அவசிய சேவையின் தேவை கருதிய இடமாற்றம், அதே போல் ஒழுக்காற்று காரணங்களுக்கான இடமாற்றம். அடுத்ததுக்கு ஒரு தரம் அப்பீல் பண்ண மாட்டான், தானே தானே அப்பீல் பண்ணுவானா. உத்தியோகத்தரின் வேண்டுகோளின் பேரில் செய்யப்படும் வருடாந்த இடமாற்றம் அல்லாத இடமாற்றத்துக்கு பிறகு ஒரு அப்பீல் ஒன்று கொடுப்பாரா? இல்லையே. நான் பொதுவாக இந்த வகையான மற்ற 2 இடமாற்றங்களுக்கு தான் சாத்தியம். ஒரு உத்தியோகத்தர் தன்னுடைய பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் காரணமாக அதிருப்தி அடையும் போது மேன்முறையீடு செய்வது தொடர்பாக விவரிக்கின்ற அரசியலமைப்பு உறுப்புரை இது 58 அதை பற்றி சொல்லுது. நான் முதலே சொன்னேன், ஆணைக்குழுவினுடைய ஸ்தாபிதம் தொடர்பாக 54 சொல்லுது. ஆணைக்குழுவுக்கு தத்துவங்கள் கையளிக்கப்பட்டமை தொடர்பாக 55 சொல்லுது. ஆணைக்குழுவுக்கு கையளிக்கப்பட்ட தத்துவங்களை ஒரு குழுவிடம் கையளிப்பது தொடர்பாக 56 சொல்லுது. ஆணைக்குழு தன்னுடைய தத்துவங்களை அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவருக்கு கையளிப்பது தொடர்பாக 57 சொல்லுது. ஒரு குழுவிடம் அல்லது உத்தியோகத்தரிடம் கையளிக்கப்பட்ட தத்துவங்களை பிரயோகிப்பதனால் ஏற்படும் இன்னல்கள் தொடர்பில் ஆணைக்குழுவுக்கு மேன்முறையீடு செய்வது தொடர்பாக 58 சொல்லுது. இந்த பகுதிகளை கொஞ்சம் நாங்கள் பார்த்து வைக்கணும். சில வேளைகளில் எங்கேயாவது அந்த உறுப்புரையை கேட்டால் 58 1 2 3 அங்கே விட தருவார்கள், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த ஏதாவது ஒன்றை தான் தருவினோம். 58 தெரிஞ்சால் சரி, நாங்கள் அதுக்கு விட எழுதக்கூடியதாக இருக்கும். இப்போ இந்த மேன்முறையீடு 19, இடமாற்றம் தொடர்பாக 19, பதவி உயர்வு தொடர்பாக 20. சரிதா? இடமாற்றம் தொடர்பாக 19 பின்னிணைப்பு, பதவி உயர்வு தொடர்பாக 20 அதில் செய்யப்பட வேண்டும். உத்தியோகத்தர் ஒருவர் மேன்முறையீடு செய்வதாக இருந்தால் தன்னுடைய நிறுவன தலைவர், திணைக்கள தலைவர், தத்துவம் கையளிக்கப்பட்ட அதிகாரி கூடாக ஆணைக்குழுவுக்கு செய்ய வேண்டும். ஒரு உத்தியோகத்தர் தான் சேவையில் இருந்த காலத்தில் நடந்த விடயம் தொடர்பாக இளைப்பாறிய பின்னர் முறைப்பாடு செய்கிறார். 1 மாத காலத்துக்குள்ளே செய்யணும், 30 நாட்களுக்குள்ள. அந்த கட்டளை கிடைக்க பெற்று 30 நாட்களுக்குள்ள, அதுக்குள்ளே அவருக்கு ரிட்டையர்மெண்ட் வந்துடுதுண்டா. அப்போது அவர் ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பிக்கலாம் நேரடியாக. ஆனால் அதனுடைய ஒரு பிரதியை தான் பணியாற்றிய முன்னாள் திணைக்களத்தின் தலைவர் அல்லது நிறுவனத்தின் தலைவருக்கு அனுப்புவார். பதவி உயர்வு தொடர்பான கட்டளைக்கு எதிராக மேன்முறையீடு செய்கிறதாக இருந்தால் 30 நாளைக்குள்ளே செய்வோம். இடமாற்றம் தொடர்பான கட்டளைக்கு எதிராக மேன்முறையீடு செய்கிறது 14 நாளைக்குள்ளே செய்யணும். இந்த நாள் கணக்குகளில் கொஞ்சம் கவனம் இருக்கும். சரிதானே? பதவி உயர்வுக்கு 30 நாள், இடமாற்றத்துக்கு 14 நாள். உத்தியோகத்தர் ஒருவர் ஆணைக்குழுவுக்கு கையளிப்பதற்காக வழங்குகிற ஆவணங்கள் தொடர்பில் தங்களுடைய அறிக்கைகள், விதப்புரைகள், ஆவணங்கள் எல்லாத்தோடையும் 15 நாளைக்குள்ளே ஆணைக்குழுவின் செயலாளருக்கு திணைக்கள தலைவர், நிறுவன தலைவர் கையளிக்க வேண்டும். அடுத்தது, ஆணைக்குழுவினால் வழங்கப்பட்ட கட்டளையினால் திருப்தி அடையாத, அதாவது அதிருப்தி அடைகின்ற அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவர் நிர்வாக மேன்முறையீட்டு நியாய சபைக்கு மேன்முறையீடு செய்யலாம். அது 2002ஆம் ஆண்டின் 4ஆம் இலக்க நிர்வாக மேன்முறையீட்டு நியாய சபை. இப்போது நிர்வாக மேன்முறையீட்டு நியாய சபைக்கு மேன்முறையீடு செய்வது பொதுவாக அந்த கட்டளை கிடைக்கப்பெற்று 14 நாட்கள். அதில் மாற்றம் வரை இல்லை. இதுவரைக்கும் என்னுடைய ஞாபகம் சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரிதாங்க? இப்போ இந்த விடயங்கள் தான் மேன்முறையீடு தொடர்பாக. டாப்புகளை பாடமாக்குங்கன்னு நான் இப்போதைக்கு சொல்ல இல்லை. 20 வரையான பின்னிணைப்புகளை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. மிக முக்கியம் 20 தொடர்பான 20 வரைக்கான பின்னிணைப்புகள். இப்போ 30 வரையிலான பின்னிணைப்பு இருக்குது, நீங்கள் 20 வரைக்கும் பார்த்துக்கொள்ளுங்க. மற்றது இந்த காடர் சம்பந்தமாக 29வது 6 மாதத்துக்கு ஒருக்கா அனுப்பவும். ஜனவரி மாதத்திலையும் ஜூலை மாதத்திலையும் அறிக்கையிட வேணும் 29வது.
அந்த விடயங்களை ஒருக்கா பார்த்துக்கொள்ளும்போது தொடர்பு கொள்வதற்கான மார்க்கம் அது தெரியும் உங்களுக்கு. ஆணைக்குழுவுக்கான கடித தொடர்பு செயலாளருக்காக செய்யப்பட வேண்டும். மற்றது ஒரு அரசாங்க உத்தியோகத்தர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நிறுவன தலைவர், திணைக்கள தலைவர், அமைச்சின் செயலாளருக்கு ஊடாக மட்டும்தான் ஆணைக்குழுவோடு தொடர்பு கொள்ளலாம். தத்துவம் கையளிக்கப்பட்ட அதிகாரிகள் தங்களுடைய அமைச்சு செயலாளருக்கு ஊடாக ஆணைக்குழுவோடு கடித தொடர்போடு மேற்கொள்ளலாம். 22வது பொருள் கோடல். அதில் எல்லாவற்றையும் பார்க்காவிட்டாலும் நீங்கள் இந்த நியமன அதிகாரி, ஒழுக்காற்று அதிகாரி, அதே போல் நிரந்தர உத்தியோகத்தர், மாற்று பணியாளர், இந்த தொடர்ச்சியான சேவை பிரமாண குறிப்பு, ஆட்சேர்ப்பு திட்டம் அதை நாங்கள் பார்த்துட்டோம். திருப்திகரமான சேவை காலம், செயலூக்கமுள்ள சேவை காலம், தொடர்ச்சியான சேவை காலம் என்கிற தொடர்பில் பெரும்பாலும் உங்களோட பரீட்சைக்கு சிறு குறிப்பெழுத வாரையில் என்கிறதால அதிகம் சிரமப்பட வேண்டாம். ஆனால் அந்த கணிப்பீடு தொடர்பாக இப்போ செயலூக்கமுள்ள சேவை கால கணிப்பீட்டில் உள்ளடக்கப்படுகிற விடயங்களை திரும்ப ஒருக்கா செக் பண்ணி கொடுங்க. சரிதானே? இப்போ இது 294வது ஆர்டிக்கல். 295 ஆர்டிக்கலோட முடிஞ்சு. நான் சொன்னது போல் இது ஒரு 60 பக்கம், 60 பக்கம் உள்ள புத்தகம். 60 தரம் படித்தாலும் புதுசாக விளங்கும். வாய்ப்பு இருந்தால் எவ்வளவு தூரம் படிக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் படிங்கோ. ஒரு 30 புள்ளிகள் இதுக்குள்ளே கன்ஃபார்ம். ஆக குறைந்தது 30 புள்ளிகள். அது சில வேளையில் 35 வரைக்கும் போகலாம். இந்த பகுதிக்குள்ளே ஆக குறைஞ்சது 30 புள்ளிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த விடைகளை, குறிப்பாக பின்னிணைப்புகள், இந்த ஆட்சேர்ப்பு திட்டம் என்று சொல்லப்படுகிற முதலாவது பின்னிணைப்பு எடுத்தீங்கன்னா இதில் பின்னிணைப்புகள் நிரல் தனியாக தரப்பட்டிருக்கு. சேவை பிரமாண குறிப்பு, ஆட்சேர்ப்பு திட்டம் என்று சொல்லி பின்னிணைப்புகள் நிரல் தரப்பட்டிருக்குது. இருந்தாலும் இந்த பின்னிணைப்புகளை ஒருக்கா நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். சரிதானே? ஒரு சேவை பிரமாண குறிப்பினுடைய பிரதானமான உள்ளடக்கங்கள் 8 எழுதுங்கோ என்று சொல்லி அந்த பிள்ளைகள்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. யார்கிட்ட? அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள்ட்ட கேட்டிருக்கிறாங்க. அப்போ இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உள்ளடக்கங்களை ஒரு பாருங்க. 17 உள்ளடக்கங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த மாதிரியான ஒரு மேலோட்டமான வாசிப்பில் போயிட்டு நீங்கள் சோதனை எழுதிடலாம் என்கிறத மட்டும் புரிஞ்சு கொண்டு பார்த்தீங்கன்னா சரி. இந்த அளவில் நான் அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் தொடர்பான எங்களுடைய கலந்துரையாடலை நிறைவு செய்யலாம் என்று சொல்லி கருதுகிறேன். இந்த பகுதியில் நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்பினால் நான் உங்களுக்காக காத்திருக்கிறேன். ஒளிப்பதிவு நிறுத்தப்பட்டது.